ஓப்பனிங் த பேண்டோரா பாக்ஸ்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது உனக்கு தெரியுமா? தமிழ்ல சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இப்ப நீ பண்ணி வச்சிருக்க. என்ன நீங்க பேசுறீங்க? மலர், நீ சுமாரு. இது எல்லாத்துக்கும் நீங்க தானே மூல காரணம். இங்கிலீஷ்ல இது ரூட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வேற யாரும் இல்ல, நீங்க மட்டும்தான். அந்த பில்டர்ஸ்க்கும் எங்களுக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டதே நீங்க தானே. பிள்ளைங்களை தூண்டி விட்டு அந்த சண்டையை பெருசு பண்ணதே நீங்க தானே. உங்களால தானே இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்கு. நீங்க மட்டும் சும்மா இருந்திருந்தா அவனும் செத்திருக்க மாட்டான். நாங்களும் இப்படி போலீஸ் கோர்ட்டுன்னு அலைஞ்சிருக்க மாட்டோம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப இங்க கோர்ட்ல வந்து அத பண்ணக்கூடாது இத பண்ணக்கூடாதுன்னு எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க உங்க டிராமா. நான் நல்லதுக்கு சொல்லி என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க? இன்னைக்கு மட்டும் கேட்கவா போறீங்க? என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த கேஸை நீ வேற மாதிரி கொண்டு போற. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. நீ செய்யறது எதுவுமே நல்லதுக்கு இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்களை கிளம்ப சொல்லியாச்சுல, இன்னும் என்ன? கிளம்புங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. மாமா அப்பா மாமா அப்பா என்னமா நீ? மலரு, அறிவு இருக்கா உனக்கு? என்னங்க, என்ன சொன்னாங்க? எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. நீ வா வா சீதா. ஏய், உனக்கு என்ன மூளை எதுவும் குழம்பி போச்சா? என்ன மலரு? ஏன் மலரு மாமா அனுப்புன? ஏய், அதான் அப்பா அவ்வளவு தெளிவா சொல்றாருல, அவரையே போ சொன்ன. மலர், நம்ம அப்பா சொன்ன மாதிரியே தேவையில்லாம இந்த கேஸையே மாத்தி விட்டே பண்ணி. இந்த பில்டர் கொலை கேஸுக்கும் அவனை நாங்க அடிச்சதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன மோட்டிவ்னு நீயே சொல்லிட்ட. அந்த பில்டரை காரோட எரிச்சதா சொல்றாங்க. அத பத்தி என்ன ஏதுன்னு கேட்டியா நீ? அத கேட்டிருந்தா கேஸ் வேற மாதிரி ஆயிருக்கும்ல. இப்போ கேஸ பத்தி என்கிட்ட பேசுறியா? சட்டத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க பேசாம இருங்க. உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஆமா, நல்லா காப்பாத்துன. அதான் பார்த்தமே உள்ள பெருசா போராடுறான். மலரே, நமக்கு எதிராக பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு மலரே. ஏய், உன்னால முடியாதுன்னா சொல்லு மலரு, நாங்க வேற வக்கீல பாத்துக்கிறோம். நானும் பெரிய பெரிய லாயர் கிட்ட எல்லாம் பேசி பார்த்துட்டேன். இந்த கேஸ் நிக்காதுன்னு ஒருத்தரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? இதை விட சிக்கலான கேஸ் எல்லாம் எவ்வளவு ஈஸியா உடைச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க பாரு, உன் பழைய ரெக்கார்ட்ஸை வச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இனி நீ இந்த கேஸ்ல என்ன பண்ண போற? அத முதல்ல சொல்லு. நீ இங்க பாரு மலரு, உமா கிடந்து சரிதானே? அடுத்து என்ன பண்ண போறோம்? ஆமா மலரே, கேஸ வேணா முடிக்காம இழுத்தடிக்க முடியும். ஆனா இன்னைக்கே ஜாமீன் கிடைச்சாகணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. நான் என்னமோ பண்ணி உங்களுக்கு ஜாமீன் வாங்கி தரேன், போதுமா? என்ன மலரி எல்லாத்துக்கும் கோவப்படுற? இப்ப கோவப்பட்டு என்ன ஆக போகுது? பின்ன என்ன? ஆள் ஆளுக்கு நான் தான் என்னமோ கொலை பண்ண மாதிரி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இத பாரு மலரு, மாமாவே வந்து வாதாரன்னு சொல்றாரு, அதே வேணான்னு சொல்ற. நீயும் எது கேட்டாலும் எங்க கிட்ட கோவப்படுற. உன்னை விட்டா வேற யாரு மலர் இருக்க எங்களுக்காக? நீ தானே நம்பிக்கை எங்களுக்கு ஏதாவது சொல்லணும். ஒருவேளை இன்னைக்கு ஜாமீன் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? மறுபடியும் அப்ளை பண்ண 30 days ஆகும். அட போடி. அப்போ அது வரைக்கும் உள்ளதா இருக்கணும். என்னது உள்ளையா? ஏய், ஒரு மாசமா எங்க ஜெயில இருக்க சொல்றியா? இந்த முறை மட்டும் நம்மள வெளியே உள்ளனா அவ்வளவுதான். நம்ம 4 பேரோட லைஃப் முடிஞ்சிருச்சு. நான் எப்படியாவது இன்னைக்கே உங்களுக்கு ஜாமீன் வாங்கி தரேன், போதுமா? ஆமா, எங்க கிட்ட இந்த பாயிண்ட் எல்லாம் பேசு. அவ என்ன இப்படி பேசிட்டு இருக்கா? அவ பேசுறதெல்லாம் கரெக்ட்டா? நீங்களே பாத்தீங்கல்ல. அப்பா 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 அப்பா. என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? எங்க உன் கேங்கெல்லாம்? சரி சொல்லு. அப்பா, அவங்க யாருமே உங்களை பத்தி தெரியாம நீங்க என்ன சொல்றீங்கன்னு கூட புரியாம பேசிட்டு இருக்காங்கப்பா. அப்பா, எனக்கு தெரியும்பா, இந்த கேஸ் உங்க ஒருத்தரால மட்டும்தான் உடைச்சு ஜெயிக்க முடியும்னு எனக்கு தெரியும். அதான் அவங்க யாருமே நம்பலையே.
இப்போ நீ மட்டும் நம்பி என்ன ஆக போகுது? இத நீ என்கிட்ட சொல்றதுக்கு பதிலா இதை அவங்க கிட்டயே சொல்லியிருக்கலாம். சரி, தோத்து போறது என்ன எனக்கு புதுசா? இருக்கலாம்ப்பா, ஆனா ஒரு அப்பாவா நீங்க என்னைக்குமே தோத்தது கிடையாதுப்பா. இத்தனை வருஷமா ஒவ்வொரு தடவையும் என் பிள்ளைங்க கிட்ட நான் தோத்துக்கிட்டு தானே இருக்கேன். இல்லப்பா அப்பா, தோத்து போறதுங்கிறது வேற, விட்டு தரதுங்கிறது வேறப்பா. நீங்க ஒவ்வொரு தரமும் நாங்க எப்படியாச்சும் திருந்தணும்னு கடைசி நேரத்துல விட்டு தரதுனாலதான்னு எனக்கு தெரியும்பா. விட்டு கொடுத்துட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நீ என்ன இன்னும் சின்ன குழந்தையா? அப்பா, நீங்க ராப்பகலா உழைச்சது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாமே எங்களுக்காக தான்ப்பா. ஆனா நாங்க செஞ்சோம் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கான வாழ்க்கைய வாழாம எங்களுக்காக தான்ப்பா வாழ்ந்தீங்க. இப்ப எல்லாத்துக்கும் மேல பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களுக்காக மட்டும் இந்த வயசான காலத்துல 7 வருஷம் ஜெயில இருந்திருக்கீங்கப்பா. சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ சொல்லி அப்படி என்னதான் ஆக போகுது? அப்பா, நீங்க திரும்ப வந்தீங்க, இங்க எல்லாரையும் வச்சு வெளுத்து வாங்குனீங்க, இது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. ஆனா இது எதுவுமே எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக நீங்க பண்ணல. இந்த ஒவ்வொன்னும் என் பிள்ளைங்க எல்லாம் எப்படியாவது தானா திருந்த மாட்டீங்களான்ற ஒரு நம்பிக்கையில நீங்க எல்லாம் பண்ணது. அவனுங்களா எப்படியாச்சும் திருந்தி செஞ்ச தப்ப ஒத்துக்கணும்னு எதிர்பார்த்துதான் நீங்க பண்ணீங்களே ஒழிய, இப்போ சொல்றேன், எங்களுக்கு தண்டனை வாங்கி தரணுங்கிறதுக்காக நீங்க அப்படி பண்ணலப்பா. ஆனா நீங்க நினைச்சிருந்தா அப்படி பண்ணிருக்க முடியும். ஆனா அது மாதிரி நீங்க ஒரு நாள் கூட மனசுல நினைச்சது இல்லைங்கிறது எனக்கு தெரியும்பா. ஆனா ஒண்ணுப்பா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறது எப்படி எங்களுக்கு பொருந்துமோ அதே மாதிரி கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்றது உங்களுக்கு தான்ப்பா பொருந்தும். அப்பா, உங்களோட அத்தனை கோவத்துக்கு பின்னாடியும் நீங்க என்னதான் மறைச்சாலும் ஒளிச்சாலும் அந்த பாசம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே தான் பாருக்கும். ஏய், இங்க பாரு, அதெல்லாம் பாசமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஐயோ பாவம், செய்யாத தப்புக்கு மாட்டிக்கிட்டு இருக்கானுங்களேன்னு பாவப்பட்டு பரிதாபப்பட்டு தான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். இவளுங்க என்னடான்னா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காளுங்க. சரி, வேண்டான்னா போங்க, எனக்கு என்ன வந்தது? அப்பா, இப்படி பேசுறது உங்க வாய் மட்டும்தானே தவிர உங்க மனசு இல்லப்பா. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்பா. அதெல்லாம் அப்போ, இப்பெல்லாம் உங்க விஷயத்துல எனக்கு மனசாட்சியும் இல்ல, மனசும் இல்ல. ஏன்பா, இப்ப கூட நீங்க மனசாட்சி இல்லாம தான் எங்களுக்கு அப்பாவாவும் எங்க பசங்களுக்கு எல்லாம் காட்ஃபாதராவும் இருக்கீங்கல்ல. அப்பா, சின்ன குழந்தையில நீங்க எங்களை மேல தூக்கி போட்டு பிடிச்சு விளையாடும் போது கூட நாங்க கொஞ்சம் கூட பயப்படாம சிரிப்போம்ப்பா. ஏன் தெரியுமா? என்ன ஆனாலும் எங்களுக்கு கீழே விழாம பிடிச்சுக்க எங்க அப்பா இருப்பாருங்கிற தைரியமும் நம்பிக்கையும் தான்ப்பா. அந்த நம்பிக்கையும் தைரியமும் அப்ப இருந்துச்சு இல்ல, அதை விட இப்ப உங்க மேல பல மடங்கு அதிகமா எனக்கு இருக்குப்பா. நீங்க எப்படியும் எங்களை கீழே விட மாட்டீங்க. அப்பா, இந்த கேஸ்ல கண்டிப்பா நீங்க ஆஜராகி வாதாடணும்ப்பா. உங்களால மட்டும்தான்ப்பா உங்க பிள்ளைங்களை காப்பாத்த முடியும். ப்ளீஸ் பா, ப்ளீஸ். Yes, Malar. What are you going to say now? Your Honor, குற்றம் சாட்டப்பட்ட இந்த நால்வரும் கௌரவமான குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர்கள். நால்வருக்கும் மனைவி, குழந்தைகள் என அழகான குடும்பம் உள்ளது. வெயில் கொடுக்காதெல்லாம் பத்தாதேம்மா.
இவங்க 4 பேருமே சொசைட்டில பெரிய பொறுப்புல இருக்கவங்க. இவங்கள நம்பி இவங்களோட குடும்பம் மட்டும் இல்ல, இவங்களோட கம்பெனில வேலை பார்க்குற பல தொழிலாளர்கள் இருக்காங்க. நாளைக்கே இவங்க அந்த கம்பெனி மூடிட்டா அவங்க அத்தனை பேரும் நடு ரோட்ல தான் வந்து நிக்கணும். அது மட்டும் இல்ல யுவரானா, இவங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. யார் மேலேயோ எந்த புகாரோ வழக்கோ எதுவுமே இருக்காது. சொசைட்டில இவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட், என்ஜிஓஸ்னு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க எப்படி யுவரானர் ஒருத்தரை கொலை பண்ணிருக்க முடியும்? இவை அனைத்தையும் கனம் கோட்டார் அவர்கள் கருத்தில் கொண்டு இந்த 4வருக்கும் ஜாமீன் வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானா. தேங்க்யூ. யுவர் ஆனர், மதிய வரைக்கும் டைம் வாங்கிட்டு நல்ல வேல்யூபிளா 4 பாயிண்ட் எடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தா வக்கீல் மலர் குற்றவாளிகள் குடும்பத்தோட அருமை பெருமைகளை சொல்லி ஜாமீன் கேட்கிறாங்க. நானும் அந்த பாயிண்ட்டுக்கே வரேன் யுவர் ஆனர். இவங்க குடும்பத்துக்கு கொலை செய்யறது ஒன்றும் புதுசு இல்லை. எஸ் யுவர் ஆனர், இவங்க அப்பா ஏற்கனவே தன்னோட சொந்த சம்பந்திய இதே போல அடிச்சு கொலை செஞ்சு அதுக்காக 7 வருஷம் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்தவர். எல்லாம் உங்களாலதான். இதுதான் யுவர் ஆனர் இவங்க குடும்ப பின்னணி, சொல்ல போனா குற்ற பின்னணி. ஆகவே வழக்கு விசாரணை முடியும் வரை இவர்களுக்கு எந்த விதமான கருணை அடிப்படையிலும் ஜாமீன் வழங்கவே கூடாது என கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இன்னும் ஏதாவது சொல்லணுமா மலர்? நத்திங் யுவர் ஆனர், ஐ அம் டன். எஸ்கியூஸ் மீ மை லார்ட். நீங்க இவங்க சார்பா இனிமே ஆஜராக போற வக்கீல் நான் தான். எஸ் ப்ரொசீட். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சார் சொன்னாரு, அந்த சம்பந்தியை கொலை பண்ணிட்டு 7 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த இவங்க அப்பான்னு. அவங்க அப்பா வேற யாரும் இல்லை, அது நான் தான் யுவர் ஆனர். ஆமா, ரொம்ப முக்கியம். ச்சே, இதெல்லாம் பேசிட்டு. ஓ, இந்த ஜெயில இருந்தே லா படிச்சது அது நான் தான் யுவர் ஆனர். நான் கொலைகாரங்கிறத மறுக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை யுவர் ஆனர். ஆனா நான் என் பிள்ளைங்களை அப்படி வளர்க்கல. என் பிள்ளைங்க எல்லாருமே அன்பு, பாசம், கருணை, நேர்மை அப்படின்னு நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி வளர்த்துருக்கேன். அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, அடுத்தவங்களை ஏமாத்த தெரியாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டதும் கிடையாது, இல்லாதது நினைச்சு பேராசைப்பட்டதும் கிடையாது, குறுக்கு வழியில போக நினைச்சதும் கிடையாது. என் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம்
உண்மை, உழைப்பு, உயர்வு மட்டும்தான் தெரியும் யுவர் ஆனர். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வந்திருக்கீங்களா இல்லை அவங்க சார்பாக வாதாடி ஜாமீன் எடுக்க வந்திருக்கீங்களா? யூ ஆர் டைவர்ட்டிங் த கேஸ் அண்ட் வேஸ்டிங் த கோர்ட்ஸ் டைம். சடன்லி நாட் யுவர் ஆனர். தென் வேர்ஸ் யுவர் பாயிண்ட்? நான் நம்ம பிபி மாதிரியோ இதுக்கு முன்னாடி வாதாடின வக்கீல் மலர் மாதிரியோ தேவையில்லாம அதையும் இதையும் பேசி இந்த கோர்ட்டோட நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல யுவர் ஆனர். இவங்க 4 பேரையும் சிருஷ்டி பில்டர்ஸ் சேர்மன் வரதராஜனை கொலை செஞ்சிட்டதா சொல்லி குற்றம் சாட்டி அங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க. ஆனால் யுவர் ஆனர், வரதராஜன் சாகல. சாகலையா? சாகலையா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அப்ப வரதராஜனை இவங்க 4 பேரும் கொல்லலன்னு சொல்றீங்களா? நான் இன்னும் அந்த சப்ஜெக்டுக்கே வரல பிபி சார். அது கொலையா, தற்கொலையா, விபத்தா, இதெல்லாம் பின்னாடி விசாரணையில பாத்துக்கலாம். சரி, செத்து போனது வரதராஜன் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? செத்து போனது வரதராஜன் தான்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? எரிஞ்சு போன கார்ல இருந்த உடலோட வரதராஜனோட செயின், செல்போனு எல்லாம் இருந்திருக்கு. அப்போ அது வரதராஜன் இல்லாம வேற யாரு? அந்த செயின், செல்போன் எல்லாம் வரதராஜனோட தான்னு நானும் ஒத்துக்கிறேன் பிபி சார். ஆனா அந்த உடல் அவரோட தான்னு எதை வச்சு சொல்றீங்க? வரதராஜனுக்கு ஏதாவது எலும்பு முறிவு ஆபரேஷன் செஞ்சிருந்தா அதை வச்சு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சரி பார்த்திருக்கலாம். செஞ்சீங்களா? இல்ல. அப்போ முழுசா எரிஞ்சு டீகாம்போஸ் ஆன ஒரு உடலை வரதராஜனோட உடல் தான்னு எப்படி நீங்க முடிவுக்கு வந்தீங்க? மிஸ்டர் மார்க்கண்டேயன், இறந்த உடல்ல அவரோட பொருட்கள் இருந்ததுனால அது அவர்தான் முடிவுக்கு வர்றது சகஜம் தானே? அது மட்டும் இல்ல, வரதராஜனோட பிளட் குரூப்பும் அந்த உடல்ல இருந்த பிளட் குரூப்பும் ஒண்ணு. பி பாசிட்டிவ். I appreciate that you are always being positive, BB sir. Mr. Markandayan, come to the point. Yes, Your Honor. பிபி சார், இதோ இப்போ இந்த கோர்ட்லயே 10 பேருக்கு பி பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கலாம். அதுக்காக அவங்க எல்லாருமே வரதராஜன் ஆக முடியுமா? யுவர் ஆனர், காரில் கருகி போன அந்த உடல் வரதராஜனுடையதா இல்லையான்னு தெரிந்து கொள்ள ஒரே வழிதான் இருக்கிறது. டிஎன்ஏ டெஸ்ட். எப்படி அந்த பாடியை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணீங்களா? நோ யுவர் ஆனர். அப்புறம் எப்படி அது வரதராஜன் தான் முடிவு பண்ணீங்க? யுவர் ஆனர், ஒரு உடல்ல கிடைச்ச பொருட்களை மட்டும் வச்சு இறந்து போனது இன்னார் தான்னு நிச்சயமா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் யுவர் ஆனர். வீடியோல இருக்கிற மாதிரி இவங்க 4 பேரும் வரதராஜனை அடிச்சத அத வேறு தனி வழக்கா போட்டு விசாரிக்கப்படலாம். ஆனால் காரில் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற வரதராஜனின் உடல் இல்லை என்பதும், அதே போல் வரதராஜன் சாகவே இல்லை என்பதுதான் உண்மை என கூறிக்கொண்டு, நான் முன்பே சொல்லியபடி எனது கட்சிக்காரர்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் ஒரு அப்பாவி என்பதை கருத்தில் கொண்டு அவர்களை ஜாமீனில் விடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர்.
நோ யுவர் ஆனர். இவர் வேற ஏதேதோ பொய் சொல்லி கேஸை திசை திருப்ப பார்க்கிறாரு. இவங்களை வெளியே விடாதீங்க. செத்து போனது யாரு? வரதராஜன். அது வரதராஜனோட உடல் தான் நிரூபிக்க செயின், மோதிரம், வாட்சி இது மாதிரி இல்லாம வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? நோ யுவர் ஆனர். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்களா? நோ யுவர் ஆனர். அப்புறம் எதை வச்சு வரதராஜனோட பாடி தான் முடிவு பண்ணீங்க? அது அது பிபி, நீங்க போய் உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் காரில் எரிந்து போன உடல் வரதராஜன் உடல்தான் என்று சரிவர நிரூபிக்கப்படாததால் மேற்படி சம்பந்தப்பட்ட காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு அந்த உடலை உடனடியாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பரிசோதித்து சமர்ப்பிக்கும்படி ஆணையிடுகிறேன். அதுவரை குற்றவாளிகள் என சந்தேகப்படுகின்ற ராஜா, ரவி, பாண்டி, தங்கராஜ் நால்வரையும் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிடுகிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். Now the court is adjourned.